கிளியரா கேக்குதுங்க. ஹலோ, எஸ் சார் கேக்குது சார். ஹலோ சார் கேக்குதுங்க, கிளியரா கேக்குதுங்க, வாய்ஸ் கேக்குது. ஓகே சார், ஒன் செகண்ட், எனக்கு வாய்ஸ் கேட்கல. ஒன் செகண்ட் சார், ஒரே செகண்ட். ஃபைன், லவுட் அண்ட் கிளியர், வெரி நைஸ். எஸ் சார், எஸ் சார். என்னோட ஸ்கிரீன் தெரியுது, ஸ்கிரீன் ஷேரிங் பண்ணிட்டு தெரியுது. ஃபைன், கிளியரா தெரியுது, தெரியுது சார். ஃபைன் சார். So very good evening friends. ஸ்கிரீன்ல உங்களுக்கு சில இப்போ ஒரு 2 क्वेश्चंस வருது. அந்த क्वेश्चंस மட்டும் ஜஸ்ட் நம்ம கொஞ்சம் அன்மியூட் பண்ணினா கொஞ்சம் அவங்க பேசினா சௌகரியமா இருக்கு எனக்கு. எஸ் சார், ஓகே சார். ஒரு 2-3 மினிட்ஸ் கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். For the interruption, Angel sir, நீங்க ரெண்டு டிவைஸ் லாகின் பண்ணிக்க, ரெண்டுமே வால்யூம் வச்சிருக்கீங்க. அதாவது ஒரு டிவைஸ் வந்து வால்யூம் மியூட் பண்ணி விட்டுருங்க சார். அதாவது வால்யூம் இப்போ கிளியரா இருக்குங்களா உங்களுக்கு? கிளியரா இருக்கு சார். இப்போ கிளியர் சார். ஓகே, லேப்டாப்ல மட்டும் தான் இப்போ வால்யூம் வச்சிருக்கேன். ஃபைன், இப்போ மொபைல் இருக்கு, தேவைப்படாது. ரைட் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷம். ஆஃப்டர் லாங் டைம் பார்த்தீங்கன்னா வேலூருடைய தொடர்பு கிடைச்சிருக்கு. 2011ல இருந்து வேலூருக்கு உண்டான தொடர்பு வந்து என்னுடைய பயணம் அதிகமா நெருக்கமா ஆரம்பிச்சது. இப்போ 2020ல இருக்கோம். 20 வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த தொடர்புகள் ஒரு நெருக்கமா நடந்துட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ மை ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் ஆஃப் யூ ஃப்ரெண்ட்ஸ், வேலூர் ட்ரெயினர்ஸ், ஜேசி மெம்பர்ஸ், சாப்டர்ஸ் எல்லாருக்கும். பிகாஸ் நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்லயும் நிறைய உங்களையும் செதுக்கிக்கிற விஷயங்களை வந்து நீங்க நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ரியலி டெஃபினட்டா இது ஒரு தேவையான ஒரு நேரத்துல தேவையான விஷயங்களை வந்து மனசு வந்து எப்படி எப்படியோ கொஞ்சமா மாறி இருக்கும். அந்த நேரத்துல வந்து பக்குவப்படக்கூடிய அளவுக்கு நிறைய ட்ரைனர்ஸை வச்சு இருக்கிற ரிசோர்ஸை வந்து அழகா கேபிட்டலைஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ரியலி வெரி குட், ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ என்னுடைய வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு 1 hour வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே நம்ம இது வந்து ஒரு நேம் சேக்கா ஒரு ட்ரெயினிங் ப்ரோக்ராமோ அந்த மாதிரி எதுவும் இல்லாம ஒரு ரியலி ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் இருக்கணும். செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் கண்டிப்பா இருக்கணும். இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து டேக் அவே ஏதாவது இருக்கும். அதாவது ஒரு ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்றீங்க அப்படின்னா அதுல இருந்து நீங்க ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா இம்மிடியா அதை அப்ளை பண்ண லைஃப்ல வந்து ஒரு சின்ன அப்ளை பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராமா இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் டிசைன் பண்ணியிருக்கிறேன். தலைப்பு பார்த்த உடனே எல்லாரும் எதாவது நினைச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் உங்களோட ரிப்ளைல என்ன வருதுன்னு பார்ப்போம். சுவாரஸ்யமா எடுத்துட்டு போலாம். ரைட், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ இந்த தலைப்பு வந்து பார்த்த உடனே உங்களுக்கு எல்லாம் யாராவது ஒருத்தர் பேர் இன்டராக்ட் பண்ணலாம். என்ன தோணுச்சு உங்களுக்கு? என்ன மாதிரி ப்ரோக்ராமா இருக்கும்னு நீங்க வந்து உங்க மைண்ட்ல ஒரு மைண்ட் செட் பண்ணி வச்சிருக்கீங்க? யூ கேன் ஷேர். காதலிக்க தெரியாதவங்க எல்லாம் கத்துக் கொடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சாரி, காதலிக்க தெரியாதவங்க எல்லாம் கத்துக் கொடுப்பீங்க அப்படின்னு எதிர்பார்ப்பா. ஓகே, அந்த அளவுக்கு தெரியாதவங்களா இருக்கிறீங்களா என்ன? அனைவரிடத்திலும் அன்பாக இருக்க கற்றுக் கொடுப்பீர்கள் சார். எல்லாரிடத்திலயும் ஒரு லவ் இருக்கணும். நண்பர்கள், காதல் தவிர எல்லா நண்பர்கள், சில்ட்ரன்ஸ், ஃபேமிலி அனைவருக்கிட்டையும் ஒரு லவ் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கத்துக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஓகே, ரைட். இப்போ எனக்கு சில பேர் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்றாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணா என்ன பண்ணணும்? அன்மியூட் பண்ணிட்டேன். நான் அன்மியூட் பண்ணிட்டேன் சார். அன்மியூட் பண்ணிட்டேன். ஓகே, நீங்க பாத்துக்கிறீங்களா? நான் பாத்துக்கிறேன் சார். நான் பாத்துக்கிறேன் சார். ஃபைன், ஃபைன், ஓகே. சோ சில பேருக்கு வந்து இப்போ லவ் அப்படின்னா வந்து எல்லாருடையும் ஒரு அன்போட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த கோர் கான்செப்டோடைய அந்த மைண்ட் செட்டோட இருக்கிறீங்க. சில பேர் பண்ணியா வந்து காதலிக்க தெரியல, காதலிக்க கத்துக் கொடுக்கறதுக்காக இந்த ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி எடுத்திருப்பீங்க. சந்தோஷம். வேற ஏதாவது இன்னும் ஒரு ஆன்சர், 1-2?
இல்ல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லையா? ஹலோ யா சொல்லுங்க சார். நம்மள நாமளே லவ் பண்றது எப்படின்னு சொல்லி தர போறீங்கன்னு நினைக்கிறேன். வாவ் கிரேட். நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு. ரைட் ஃப்ரெண்ட்ஸ், சந்தோஷம். ஓகே, சோ எல்லாருமே ஏதோ ஒரு சின்ன ஒரு மைண்ட்ல வந்து ஒரு அந்த வேர்டை பார்த்த உடனே உங்களுக்கு ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு உங்கள் மனசுக்குள்ள தோன்றி இருக்கு. ரொம்ப சந்தோஷம். இப்ப ஸ்கிரீன்ல வந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் கேட்கிறேன். அந்த கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் நீங்க சாட் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க பேசினாலும் சரி, எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அதை நீங்க செய்யலாம். ரைட். How many of your family members like you always? உங்களுடைய குடும்ப நண்பர்கள், குடும்ப மெம்பர்ஸ், குடும்ப அங்கத்தினர்கள் உங்களை எல்லாருக்கும் உங்களை பிடிக்குமா எப்போதும்? போட்டிருக்காங்க. ஓகே, உண்மையா? அப்படியா? கேட்டு பார்த்திருக்கீங்களா எப்பயாவது? உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட அப்பா அம்மா ஒய்ஃப் இல்ல வேற யாரும் இருந்தாலும் சித்தப்பா சித்தி குழந்தைகள் எல்லாருக்கும் என்ன எப்பயுமே பிடிக்கும் அப்படிங்கறத நீங்க உறுதியா சொல்ல முடியுமா? எஸ்ன்னு போட்டிருக்கீங்க, சாட்ல வந்துட்டே இருக்கு. நீங்க அவங்க கிட்ட கேட்டிருக்கீங்களா? நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்மள வந்து அத்தனை பேருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? If possible, make it in English. Okay. So I want to speak in English although throughout the program. Okay. I think Prasanta Patra to everyone. Right. Okay. How many of your family members like you always? This is my question. Maybe it may be number நினைச்சிட்டு இருப்போம். We think that yes, everybody loves me in my family. My wife loves my father, mother. Yes, definitely they love. Is it always? எப்பயுமே வா? Right? கேட்டு பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு சின்ன இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பாருங்க. Is it true? அப்படி உண்மையாவே if it happens, there should not be any much quarrel or much break even like that. Right? Think over. Right. Next question. How many of your friends like you always? என்னுடைய நண்பர்களுக்கு க்ளோஸா இருக்க நண்பர்கள் எவ்வளவு அந்த நண்பர்களுக்கு எப்பயுமே என்ன பிடிக்குமா? Not all time. Okay. Not all time. Some of the friends. Very nice. The next question is, how many of your customers, if you are in business, how many of your customers like you? How many of your customers like you? Difficult to answer, right? Some of the customers who like me because of my service or something else. Yeah, if we help, they like. Otherwise, no. 60% of the customers like. Okay. All my customers like me. Very good. Senthil Murugan sir. ஒரு விஷயம் என்னன்னா, we think definitely நம்ம எல்லாம் நிறைய programs attend பண்ணிக்கிட்டு இருக்கோம். We know that we read lot of books and we know that we have to think positive. We have to think positive. If they don't like, if they like or not, but we have to believe that they like us. Otherwise, definitely we make them like that, something else like that. But the thing is, இப்போ இந்த 3 क्वेश्चंसலமே இப்போ இந்த 3 விஷயத்துலயுமே வந்து இப்போ நான் கேள்வி கேட்ட உடனே எஸ் அப்படினீங்க. இன்னும் ஒரு டைம் ரெண்டாவது முறை மூணாவது முறை கேட்கும்போது you started thinking on your own. You're starting introspecting whether it is true or not. Right? So இந்த 3 விஷயமா ஜெனரலா உங்களுக்கு I given only family members, friends and customers. நீங்க அததே வேற எதனா நீங்க எடுத்துக்கலாம், வேற எதனா கூட போட்டுக்கலாம். ஆல்வேஸ் எப்பயுமே என்ன இன்னொருத்தருக்கு பிடிக்குதா அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா அது ஒரு கேள்விக்குறி தான். ஆல்வேஸ் எல்லா டைம்லயும் நான் என்ன வந்து இன்னொருக்கு பிடிக்கணும்னு பிடிக்கணும் அவசியமும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு இதுவும் வரும்.
இதுக்கு என்னன்னா இப்போ why அடுத்த கேள்வி என்ன why all the time my family members or my customers or sons of my friends are not liking me? Why? What is the reason? What is the reason? Why all the time they are not liking me? சார் எல்லா நேரத்துலயும் அவங்களுக்கு நம்மள பிடிக்கும்னு சொல்லவே முடியாதுங்க சார். அவங்க இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து அவங்க சூழ்நிலை பொறுத்தா? ஆமா, இன்கேஸ் அவங்க ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது நம்மள பிடிக்கிற மாதிரி நடந்துக்க முடியாது இல்ல. ஃபைன் ஃபைன். நாம அவங்க எதிர்பார்ப்புக்கு நாம நடந்துக்க முடியாத சூழ்நிலை வரும்போது ஓகே அவங்க சூழ்நிலை ரைட். we are not satisfying them sometimes. okay. actually Mr. Murthy ஒருத்தர் கேட்டிருக்காரு வால்யூம் அதிகமா வேணும்னு கேட்டிருக்காங்க. am I not audible? என்னுடைய ஆக்சுவலி மேக்ஸிமம் வால்யூம் வச்சிருக்கேன் என்னோட லேப்டாப்ல, மேக்ஸிமம் வால்யூம் வச்சிருக்கேன். ரைட். if we behave what they thinking they like us, voice is okay, fine. இப்போ क्वेश्चन இதுதான் फ्रेंड्स. அடுத்தது சில பிக்சர்ஸ் அப்படியே பார்ப்போம். இதை கொஞ்சம் அப்படியே இன்ட்ராக்ட் பண்ணிட்டு நம்ம அப்புறமா உள்ள என்ன விஷயம்ன்றது நம்ம வந்து கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம். ரைட். இப்போ இந்த இதுக்கு கொஞ்சம் அப்படியே திங்க் பண்ணி பாருங்களேன். how many of you misunderstood or lost friendship or relationship recent daysல? ஏதாவது ஒரு நண்பரை இருந்திருக்கலாம், ஏதாவது ஒரு சண்டை வந்திருக்கலாம், இல்ல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கலாம். அதுல வந்து ரிலேஷன்ஷிப்போ அல்லது ஃப்ரெண்ட்ஷிப்போ வந்து தற்காலிகமாக நீங்க பேசாம இருப்பீங்க. அவங்க கூட பேசுறதுக்கு இல்ல அவங்க கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுக்கு இதுல கொஞ்சம் பிடிக்காம கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? யாருக்கா ஏதாவது உங்களுக்கு அது மாதிரி இப்ப ரீசெண்ட் இப்போ 10 நாள் 15 நாள்ல யூ கேன் ஒரு 6 மாசத்துல கூட ஒரு மாசம் ஒரு வருஷத்துல கூட ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? சார் பேசலாமா? எஸ் ப்ளீஸ். சார் இந்த கோவிட் பிரச்சனைப்போ எங்க தம்பி வந்து இங்க அவங்க ஊருக்கு வந்துட்டு இருந்தா அப்படி. ஓகே. ஷோலிங்கர்ல இருந்து காட்பாடிக்கு வந்துட்டு இருந்தா அப்படி. அவங்க ஊர்ல போயிட்டு கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துட்டு வர சொன்னா அப்படி, என்ன எடுத்துட்டு வர சொன்னாரு. ஓகே. நான் என்ன சொன்னேன், இல்ல இந்த மாதிரி டைம்ல நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல எனக்காக எவ்வளவு செஞ்சிருக்கு, இது செய்ய மாட்டேன் அப்படின்னு கேட்டாரு. இல்ல நிச்சயமா செய்ய முடியாது, வேற எந்த பிரச்சனைனாலும் செய்வேன், ஏன்னா இது வந்து ஏன் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, நான் போய் எனக்கு ஏதாவது பாதிப்பு வந்துச்சுன்னா என் குடும்பம் என் தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் பாதிக்கப்படுவாங்க, அதனால முடியாது அப்படின்னு. அப்ப இருந்து அவன் என்கிட்ட கோச்சிக்கிட்டான், இது வரைக்கும் பேசல. அதுல இருந்து பேசுறது இல்லையா? அதுல இருந்து அவர் பேசுறது இல்ல. நானும் அவரா பேசட்டும் புரிஞ்சுக்கிட்டு பேசுவாருன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட். வேற யாராவது ஷேர் பண்ண முடியுமா ஏதாவது ஒரு இஷ்யூ? எக்ஸ்கியூஸ் மீ, வேற யாராவது ஒருத்தர்? சார் செந்தில் முருகன் சார். எஸ் ப்ளீஸ். செந்தில் சார் சொல்லுங்க சார். என்னுடைய ஃப்ரெண்டு நேட்டிவ்ல நான் வெளில வந்த புதுசுல கொஞ்சம் அடிக்கடி இருப்பேன். இப்போ கொஞ்சம் பார்த்து அவர் கால் பண்ணாங்க. சாரி செந்தில் சார், வாய்ஸ் எனக்கு வந்து பிரேக் ஆகி கேக்குது. சரி, என் ஃப்ரெண்டு நேட்டிவ்ல ஓகே வந்து கொஞ்சம் அடிக்கடி வீக்லி ஒன்ஸ் வீக்லி ட்வைஸ் அவர்கிட்ட போன்ல பேசிட்டு இருப்பேன். ஓகே. ரீசன்ட் டேஸ்ல வந்து ரெகுலரா அவர்கிட்ட பேச முடியாதனால எங்களுக்கு நிறைய கேப் விழுந்துருச்சு. அவர் கால் பண்ணா நான் வெயிட் பண்ணியது, நான் கால் பண்ண அவர் வெயிட் பண்ணியது, ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்கு சார். சார் ஐ திங்க் இட்ஸ் நாட் ப்ராப்பர் ஆடியபிள் நினைக்கிறேன் சார். நீங்க கண்டினியூ. ஆமா ஆடியோ ரொம்ப கொஞ்சம் கம்மியா கேக்குது. பரவாயில்ல, சொல்லுங்க. கேன் யூ ப்ளீஸ் ரிப்பீட்? கொஞ்சம் ரெகுலர் ஃப்ரீக்வெண்டா அவர் பேச முடியாதனால எங்க ரெண்டு பேருக்கும் ரிலேஷன்ஷிப் பாதிச்சு சார். ஓகே, பேச முடியாதனால. ஆமா சார், ஆமா. ஓகே 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 ஃபைன். ஓகே, வெரி நைஸ். ஓகே, 2 எக்ஸாம்பிள் போதுமானது. எஸ், இந்த மாதிரி நிறைய பேருக்கு உள்ள காரணம் இருக்கு. இப்ப சொல்ல முடியல கூட பரவாயில்ல. இப்போ நம்ம ஜஸ்ட் அதை அப்படியே கொஞ்சம் இன்ட்ராஸ்பெக்ட் மட்டும் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிக்சரை பாருங்களேன். இந்த பிக்சர் என்ன சொல்லுது?
யாரும் chat பண்ணலாம். மகன் கோவப்படுறாரு, அப்பா பயந்து பின்வாங்குறாரு. ஓகே, நான் பாக்குறேன். மகன் வந்து ரொம்ப கோவப்படுறாரு, ஹார்ஷா கோவப்படுறாரு, அப்பா பயப்படுறாரு. அப்பா பயப்படுறாரு. ஃபைன், ஓகே, ரைட். ஆங்கிரி, ரைட். அடுத்தது இங்க இந்த பிக்சர்ல அப்பா பையனை ஏதோ திட்டுறாரு கோவமா, வெளியே போன்றாரு, பையன் வெளியே போகாம அப்படி நிக்கிறாரு. something is happening. ஓகே, அப்பா வந்து பையனை திட்டிட்டு இருக்காரு. ரைட். எஸ் எஸ். இது ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்க்குள்ள கான்ட்ரோவர்சியா ஏதோ வாக்குவாதம் நடக்குது. வெரி குட். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்க்குள்ள வாக்குவாதம் நடக்குது. ரைட். இங்க அம்மா பொண்ணு. எஸ் ரைட். ஓகே, அம்மா பொண்ணுக்குள்ள ஒரு ஏதோ வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு, இல்ல திட்டிட்டு இருக்காங்க. ரைட், திட்டிட்டு இருக்காங்க. ரைட். இங்க என்ன நடக்குது? ரோட்ல சண்டை நடக்குது சார். ரோட்ல ஏதோ சண்டை நடக்குது. ரைட். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஒரு நாலு பிக்சர்ஸ்லாம் பாத்தீங்க இல்லையா? இந்த பிக்சர்ஸுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை இருக்கு. இந்த மாதிரி பிக்சர்ஸ் இப்போ 4 பிக்சர் காமிச்சிருக்கு. இதுல இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ஒற்றுமை இருக்கு. என்னன்னு சொல்ல முடியுமா? கோபம் சார். கோபம். சூழ்நிலையை புரிஞ்சிக்காம பேசுற விதமா இருக்கட்டும். சூழ்நிலையை புரிஞ்சிக்காம பேசுறதா இருக்கட்டும். ஓகே, வேற இன்னும் கொஞ்சம் அப்படியே திங்க் பண்ணி பார்க்கலாம். அவங்களுக்குள்ள அந்த அன்பு இல்ல சார், லவ் இல்ல. அவங்களுக்குள்ள அந்த அன்பு இல்ல, லவ் இல்லன்னு சொல்றீங்களா? ஓகே, அன்பு இல்லாம இருக்கா? ஓகே, அப்பா பிள்ளைக்கு அன்பு இல்லையோ? அம்மா பொண்ணுக்கு அன்பு இல்லையா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு அன்பு இல்லைங்களா? அன்பு இருக்கு சார். அது சில அவங்க காட்டுற விதம் வந்து வேற விதமா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த அன்பு வந்து கோவமா கூட காட்டுற மாதிரி இருக்கு. சரி, ஓகே. இது போய் படத்துல விட்டுருங்க. அவங்களுக்கு பொறுமையும் நிதானமும் இல்லை. டிஃபரன்ஸ் ஆஃப் ஒபினியன் போட்டுருக்காங்க. ஓகே, நிதானம் இல்லை. ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னன்னா, இப்போ இந்த பிக்சர்ஸ் காமிச்சிருக்கிறதுல இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கா? உங்க வீட்ல, உங்களுடைய பிசினஸ்ல? இது வந்து பாருங்க பிசினஸ் ரிலேட்டட். உங்களுடைய கிளைண்ட்ஸ் உங்ககிட்ட கொஞ்சம் ஹார்ஷா பிஹேவ் பண்ணிருக்கலாம், பேசலாம், ஏதோ ஒரு புரியாமையோ ஏதோ ஒரு விஷயம் பேசலாம். இந்த மாதிரி நடந்திருக்கும் இல்லைங்களா? உங்களுக்கு நடந்திருக்கு இல்லையா? உங்க வீட்ல, உங்க சரௌண்டிங்ல, உங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு நடந்திருக்கா? எஸ், ஹேப்பன். அஃப்கோர்ஸ், இதெல்லாம் கண்டிப்பா தாராளமா நடக்கும். நடந்தா மட்டும்தான் நம்மள மனுஷங்க. நடக்கல அப்படின்னா நம்மள இங்க இருக்கவே மாட்டோம். ரைட். அப்ப நம்மளுக்கு இந்த பயிற்சியில தேவைப்படாது. ஓகே, கம்பெனி பாஸ் கோல்டிங். ரைட். இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒற்றுமைன்னு நான் கேட்டேன். நீங்க எதாவது சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஒரு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கூட அட்டென்ட் பண்றோம். நம்ம இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் எல்லாம் பேசுவோம். நிறைய விஷயங்கள் பண்றோம். இருந்தாலுமே நம்ம என்ன பண்றோம்னா, நம்முடைய மனிதர்களுடைய இயல்பு என்ன தெரியுங்களா? இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க இருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ்ல உங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் வேற விதமான எஜுகேஷனல் பேக்ரவுண்ட்ஸ் இருக்கு. உங்களுடைய லிவிங் ஸ்டைல் வேற, நீங்க வளர்ந்த விதம் வேற, உங்களுடைய வெல்த் வேற, டிஃப்ரெண்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட். ஆனா ஒரு விஷயத்த நாம யோசிக்கும் போது எப்படி நம்ம யோசிப்போம் அப்படின்னா, இயல்பா நாம எப்படி வளர்ந்துருக்கிறோம் அப்படின்னா, இப்ப நான் கொஸ்டின் கேட்டேன் பாத்தீங்களா? நான் கொஸ்டின் கேட்ட உடனே உங்களோட அறிவு உடனே எங்க தரமா வேலை செய்யும்? ஓகேவா? அது வந்து இத்துறைக்கு வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கும். உங்களுக்கு ஒரு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். அந்த 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சேர்த்திக்கும். அதெல்லாம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அதை தேடும். என்னவா இருக்கும்னு தேடும். உங்களுக்கு படிப்பு இருக்கும், நல்ல ஒரு படிச்சிருப்பீங்க, கோல்டு மெடலிஸ்டா இருந்திருப்பீங்க. அதெல்லாம் அந்த இன்டெலெக்சுவல் எல்லாம் கொண்டு வந்து அதை வச்சு தேடும். அதை தாண்டி நீங்க ஒரு பெரிய பாப்புலர் பர்சனா இருக்கலாம். சோ அந்த பாப்புலர் பர்சன் அந்த ஒரு இமேஜை வச்சு ஆன்சர் தேடும். ரைட். இதுதான் நம்மளுடைய பிரெயின் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வித்தியாசம் நம்ம வந்து அந்த மாதிரி ட்ரெயின் அப் பண்ணிருக்கோம். எல்லா விஷயங்களையும் பெரிய லெவல்ல வந்து நம்ம திங்க் பண்ணி பார்த்திருக்கிறோம். ஆனா நாம பார்க்க வேண்டிய விஷயம் நிறைய கீழே நாம இருக்கு. அதை வந்து நம்ம மறந்து தாண்டி போய்கிட்டே இருக்கிறோம். தெரியாம குழப்பத்திலேயே நம்ம போயிட்டே இருக்கிறோம். இதுதான் வந்து நிதர்சனமான விஷயம். அதுக்குதான் நிறைய ப்ரோக்ராம்ல கூட உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. நிறைய விஷயத்துல நம்ம பாக்குறோம்.
வீட்டுல வந்து நம்ம கற்றல் அப்படிங்கிற விஷயம் எங்க எங்கிருந்து நம்ம கத்துக்கலாம், அதிகமா கத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா குழந்தைங்க கிட்ட இருந்து கத்துக்கலாம் அப்படின்னுவாங்க. வீட்டுல இருக்க குழந்தைங்க கிட்ட இருந்து கத்துக்கலாம். நம்ம குழந்தைங்க கிட்ட நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதெல்லாம் பேசியிருக்கிறோம். ஆனா குழந்தைங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம்ன்ற விஷயமே நம்ம கத்துக்கல இன்னும். ஏன்னா குழந்தைங்க அவங்க வந்து குழந்தைங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நாம தான் அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும். அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறது ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறது எழுதப்படாம நாம நம்மளுடைய பிரெயின்ல நாம வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிறோம். ரைட்? சோ அப்போ என்ன பண்ணுதுன்னா என்னுடைய தாட்ஸ் எல்லாமே அதுக்கு மீறி தான் மேலதான் போய் திங்க் பண்ணுது, எல்லாமே திங்க் பண்ணுது. ஆனா அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்யூஷன்ஸ் எல்லாம் அங்கேயே இருக்கும். ரைட்? இன்னைக்கு பார்க்க போற விஷயம் அதுதான். என்ன அப்படின்னா எஸ், ஆல் பிகாஸ் ஆஃப் யுவர் வேர்ட்ஸ், வார்த்தைகள். ரைட்? நம்ம சிச்சுவேஷன் சொன்னோம், சூழ்நிலை புரிஞ்சிக்காம இருக்கிறதுனால நம்மள வந்து எல்லாருக்கும் நிறைய பிடிக்கிறது இல்லைன்னு சொன்னோம். அதெல்லாம் பேசணும் எல்லாம். ரைட்? சூழ்நிலை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இல்ல இன்னொரு விஷயம் கூட நம்ம ஈகோ, இல்ல அவங்களோட ஈகோ, இல்ல நிறைய ரீசன் சொல்லுவோம். பட் எல்லாத்துக்கும் இப்ப நீங்க பாக்குற விஷயங்கள் நீங்க உங்களுக்கு இருக்கிற புகழாகட்டும் இகழாகட்டும், உங்களுக்கு கிடைக்கிற புகழாகட்டும் இல்ல உங்களுக்கு கிடைக்கிற இகழாகட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஒற்றை விஷயம், ஒற்றை வார்த்தை, இந்த வார்த்தையினாலதான் எல்லாமே பிறக்குது அப்படிங்கிற விஷயம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். எப்படி சொல்ல முடியுமா யாராவது? Can anyone chat or anyone can interact? Why, how the words is most important and why the problem is out of the words? Can anyone interact? Hello? Sir, பேசலாமா? Anybody is there? சார் நம்ம சொல்ற பேசுற விதம் இருக்கு இல்லைங்க சார், அந்த பேசுற விதம் தான் சார் அவங்க கிட்ட அன்பா பேசுறோமா இல்ல வந்து கட்டளை இடறோமா இல்ல ஆத்திரமா பேசுறோமா அப்படின்றது வார்த்தைகள் மூலமா தான் கம்யூனிகேட் பண்றோம் நம்ம. பியூட்டிஃபுல். யார் பேசுறீங்கன்னு தெரியல, உங்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல். பிரபு சார், பிரபு. எல்லாரும் உங்களுக்கு கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஐ திங்க் நம்ம இப்ப இதுல இருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ் நிறைய பேர் ஐ திங்க் 90% ஆஃப் பர்சன்ஸ் ஆர் ஜேசிஸ் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே இந்த இபிஎஸ்ன்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும், எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறது. பிளஸ் ட்ரைனிங், ட்ரைனர்ஸ் இருப்பீங்க, நேஷனல் ட்ரைனர்ஸ் எல்லாம் இருப்பீங்க. அதுல வந்து நம்ம முக்கியமான விஷயம், நம்ம கத்துக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, பேசுறது எது வேணா பேசலாம். ஆனா அது எப்படி பேசுற அப்படிங்கறத நம்ம கத்துக்கிற விஷயமே. பேசுறதுக்கு எல்லாருக்குமே தெரியும், அது தனியா ஒரு கற்றல் தேவையில்லை. ஆனா வந்து அதை எப்படி நம்ம பேசுறோம் அப்படிங்கிற விஷயம்தான். சோ நாம எப்படி பேசுறோம் தெரிஞ்சிக்காததுனாலதான், தெரிஞ்சுக்கோ ஐ நோ இட், பட் அதை வந்து அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்ல நான் ரொம்ப ஃபெயில் ஆகிறேன். இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்ல நான் ஃபெயில் ஆகுறதுனாலதான் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறேன். திங்க் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய வீட்டுல ஓகே காலையில இருந்து சாயந்தரத்துக்குள்ள ஓகே ஏதாவது ஒரு விஷயம் நீங்க அவங்க கேட்கிற விஷயம், உங்க வீட்டுல இருக்கவங்க உங்களுக்கு கேட்குவாங்க, ஏதாவது பேசுவாங்க, நீங்க ஏதாவது பேசுவீங்க, நீங்க ஏதாவது கேட்பீங்க, அதுக்கு ஒரு ஆன்சர் நீங்க எதிர்பார்த்த ஆன்சரா இருக்குமா? கண்டிப்பா சில டைம்ல இருக்கும், சில டைம்ல வந்து இருக்காது. அங்க பாத்தீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நீங்க வந்து எந்த மாடுலேஷன்ல நீங்க பேசுறீங்க, என்ன வார்த்தையை பிரயோகிக்கிறீங்க, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்? இப்போ ரீசென்ட்ல ரிசர்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ பழங்காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பேர குழந்தைகள் தாத்தா பாட்டியோட சேர்ந்து வளருவாங்க. அந்த தாத்தா பாட்டிக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது உடல்ல ஒரு உபாதைகள் இருந்துச்சுன்னா அந்த பேர குழந்தைகள் வந்தா அந்த உபாதைகள் எல்லாம் போயிரும்னா அது ஒரு பொருட்டாவே இருக்காது. அவங்க மருந்து சாப்பிடாம அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் குணமாகும். ஏன் அப்படின்னா அவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பாங்க, குழந்தைங்களோட அவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல அதுக்குண்டான சூழ்நிலை ரொம்ப குறைஞ்சிடுச்சு. ரைட்? இன்னொரு விஷயம், இப்ப இருக்க குழந்தைகள் நிறைய ரிபல் ஆகுறாங்க. The rebelling, our children are getting rebel. Why they rebel means the reason is ரெண்டு வார்த்தை, அது ஒரு வார்த்தை தான். உலகத்துல எல்லாருக்கும் பிடிச்ச வார்த்தையும் பிடிக்காத வார்த்தையும். என்னது? அட்வைஸ்ங்கிற ஒரு வார்த்தை வந்து பிடிக்காத விஷயம், ஆனா எல்லாருக்கும் சுலபமா இருக்கிற விஷயம் என்னது? அதே அட்வைஸ் தான். ரைட்? சோ
நாம மக்கள் நம்மளுடைய குழந்தைங்களுக்காகட்டும், நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்காக ஆகட்டும், இல்ல நம்மளுக்கே மற்றவங்க சொல்றதாகட்டும், நிறைய விஷயங்கள் அட்வைஸ் மோட்ல சொல்ல நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, அது வந்து ஒரு புளிச்ச விஷயமா ஆயிடுது. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா வெறுப்பு உண்டாகுது. அதுல இருந்து நோய் உருவாகுது. கொஞ்சம் அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா உண்மை நண்பர்களே, செக் பண்ணி பாருங்க. ரைட், எந்தெந்த இடத்துல உங்களோட சூழ்நிலை எப்படி எல்லாம் மாறுது அப்படின்றது பார்க்கலாம். ரைட், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஜஸ்ட் நீங்க திங்க் பண்ணி பாருங்க. உங்களுடைய வாடிக்கையாளர்கள் இல்ல ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, உங்களோட சபார்டினேட்ஸ் இல்ல உங்க ஹையர் ஆபீசர்ஸ் இல்ல உங்களுக்கு கீழே ஒர்க் பண்றவங்க, அவங்க கிட்ட நீங்க எப்படி பேசுவீங்க? எப்படி பேசுறீங்க? ஜெனரலா எப்படி பேசுவீங்கன்னா, ஒரு எப்பயுமே ஒரே மாதிரி ஒரு பிளசண்டா பேசுவீங்களா? இல்ல வந்து கொஞ்சம் அத்தாரிட்டி, இப்ப நீங்க உங்களுக்கு கீழே ஒர்க் பண்றவங்க கிட்ட நீங்க எப்படி பேசுவீங்க? நீங்க ஒரு விஷயத்தை ஒர்க் டெலிகேட் பண்ணணும்னா எந்த டோன்ல நீங்க அவங்களுக்கு வந்து ஒர்க் டெலிகேட் பண்றீங்க? ரைட், அத நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்களா. ஓகே, ஏன்னா அதுல வந்து நம்மளுக்கு முதல்ல நான் சொன்ன மாதிரி தான், நம்ம பிரெயின் வந்து ஒரு மாதிரி டியூன் ஆயிருக்கு. நான் வந்து ஒரு பாஸ் அப்படிங்கிற விஷயம், இல்ல வந்து நான் வந்து இந்த ஒர்க் நான் கொடுக்குறேன், அவங்களுக்கு கொடுக்குற போது நான் சொன்னா அவங்க செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னை அறியாமலேயே அவங்களுக்கு வந்து அது ஒரு சின்ன அத்தாரிட்டேட்டிவ் ஒரு அதிகாரம் தனம் நம்மளுக்குள்ள இருக்கும், ஜெனரலாவே இருக்கும். அது கொடுக்கும் போது அவங்க எப்படி ரிசீவ் பண்றாங்க அப்படின்னும் போது அது கொஞ்சம் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா சில தவறுகள் நடக்கும்போது, இப்போ வந்து ஒரு ஏதாவது ஒரு டிசைன் பண்ணி தான் நீங்க பிரெயின்ல ஒரு மைண்ட்ல வந்து இப்படி வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணி தான் அந்த ஒர்க்கை டெலிகேட் பண்றீங்கன்னு வச்சுங்களேன். இப்படி வரணும், அதோட எண்ட் ரிசல்ட் இப்படி இருக்கணும் கொடுப்பீங்க. அவங்களுக்கு அதே பேட்டர்ல அவங்க போய் ரிஜிஸ்டர் ஆகுமா அப்படின்னு கேட்டா டவுட் தான். ஏன் அப்படின்னா, நீங்க சொல்ற விதம் இருக்கு பாருங்க, அது வந்து அவங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க சொல்லிட்டீங்கன்னா தட் இஸ் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு 90% கிடைச்சிடும். அக்செப்டபிள் மேனர் சொல்லிருக்காங்க. எஸ், அது வந்து நீங்க வந்து நான் நினைச்சிட்டு இருக்கேன் அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு நான் சொல்லிடுவேன். பிகாஸ் அவருக்கு ஆல்ரெடி எத்தனையோ முறை சொல்லி இருக்கிறேன், அதை செஞ்சிருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை செஞ்சிருக்கேன். ஆனா எண்ட் ரிசல்ட் பார்க்கும்போது அங்க டிஃபரன்ஸ் வரும்போது அப்பதான் அங்க கான்ஃபிளிக்ட் உருவாகும். ரைட், சோ அப்ப என்ன பண்ணுவோம்னா, என்னுடைய தப்ப நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் வந்து நான் இப்படிதான் சொல்லியிருக்கிறேன், அப்கோர்ஸ் நான் இப்படிதான் சொல்லியிருக்கேன், பாரு ரெக்கார்ட் கூட பண்ணிருக்கிறேன், எல்லாமே ப்ரூஃப் காட்டுவேன், ஆனா ரிசல்ட் இப்படி வரல அப்படின்னு சொல்லி அவர் திட்டுவேன். ஏன்னா அவர் ரிசீவர் வந்து அவள் அந்த மாதிரி பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கும். அதை எல்லாம் அக்செப்டே பண்ண மாட்டேன் நான். ரைட், இது ஒரு சின்ன விஷயம், நீங்க உங்களுடைய இதுல திங்க் பண்ணி பாருங்க. ரைட், எம்ப்ளாயிஸ், இப்ப கஸ்டமர்ஸ், வாடிக்கையாளர்கள், கஸ்டமர்ஸ் எப்படி பேசுவீங்க அதையும் பார்த்து முதல்ல கஸ்டமர்ஸ் பேசியிருக்கிறோம். ரைட், அவங்க கிட்ட இந்த மாதிரி தான். ரைட், அவங்க உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போதோ அவங்க என்ன எதிர்பார்ப்போ அவங்க உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்க அதை எந்த அளவுக்கு சரிவர புரிஞ்சிருக்கிறீங்க, எந்த அளவுக்கு அவங்க சொன்ன வார்த்தைகளை நீங்க கவனிச்சீங்களா, முழுமையா கவனிச்சீங்களா? ரைட், அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. எனக்கு நிறைய இந்த மாதிரி இதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பிகாஸ் நான் வந்து இந்த டிசைனிங் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால இதை வந்து எனக்கு டே பை டே அண்ட் டே அவுட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சிக்கல்லாம் வரும். ரைட், அவங்க ஒரு பேட்டர்ன் எங்கேயோ பார்த்திருப்பாங்க, இன்டர்நெட்ல ப்ரௌஸ் பண்ணிருப்பாங்க, ஒரு இமேஜ் வேணும் இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு அவங்க லாங்குவேஜ்ல சில வார்த்தைகளை அவங்க வார்த்தைகளோட அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. நாங்க என்ன நினைச்சிருப்போம், ஓகே இவர் இப்படிதான் சொல்லியிருக்கான்னு சொல்லி நாங்க ஒரு எக்ஸாம்பிளோ ஏதோ ஒன்று காமிச்சு ஏதோ பண்ணிட்டு நாங்க புரிஞ்சுட்டு நாங்க செஞ்சிருவோம். அப்போ பாத்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் பாத்தீங்கன்னா கான்ஃபிளிக்ட் வரும். இல்ல சார் நான் கேட்டது இது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைங்க சார் நான் அன்னைக்கு இதுதான் காமிச்சோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது கான்ஃபிளிக்ட் உருவாகும், அங்க என்ன ஆகுது, ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகும். ரைட், ஸோ இங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் நிறைய பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. நான் என்ன பேசுறேன், எப்படி பேசுறேன்றது கண்டிப்பா வேணும், என்ன வார்த்தையை பிரயோகிக்கிறேன் அப்படிங்கறது கொஞ்சம் கவனமா நீங்க பார்க்கணும். எஸ், பிசினஸ் பர்சனுக்காக இன் யுவர் பிசினஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ரிலேஷன்ஷிப்ஸ். எல்லாரும் பிசினஸ் பண்றோம், நிறைய பேர் பிசினஸ் பண்றோம். கண்டிப்பா நம்மளுடைய தேவையை பூர்த்தி பண்றதுக்கு தான் பிசினஸ் பண்றோம், நம்மளுக்கு தேவை. ரைட், இல்ல வளர்க்கணும், ஏதோ நிறைய காரணங்கள் இருக்கு. ஓகே, ஆனா அதுக்கு மேல நம்மளுடைய அல்டிமேட் நம்மளுடைய பிரெயின்ல நம்மளோட மைண்ட்ல என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒற்றை வார்த்தை என்னது, ரிலேஷன்ஷிப். ரைட், ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றேன். ஓகே, மணி மற்ற விஷயங்கள் எல்லாம் செகண்டரி. ஃபர்ஸ்ட் என்னுடைய ஃபர்ஸ்ட் நோக்கம் என்னன்னா, ஐ வாண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஐ வாண்ட் ரிலேஷன்ஷிப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் இப்போ கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் நிறைய பேர் வந்து வாடிக்கையாளரா வந்து இப்போ உங்களுடைய நெருங்கிய நண்பர்களாக இருப்பாங்க, நிறைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா கூட இருப்பாங்க.
ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா கூட மாறி இருப்பாங்க. அந்த மாதிரி வாய்ப்புகளும் நிறைய பேர் கண்டிப்பா இருக்கும். தட் இஸ் தி சக்சஸ் ஆஃப் யுவர் பிசினஸ் சொல்லலாம். ஓகே, தட் இஸ் தி ஜேர்னி ஆஃப் சக்சஸ், ரைட்? அதே மாதிரி நான் பிசினஸ் ஒரு ஆர்டர் வாங்குறேன், அதை முடிச்சுட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னா அங்க ரிலேஷன்ஷிப் கிடையாது. அவரு சாதாரண ஒரு பணத்துக்காக செய்யற ஒரு பிசினஸ் ஆயிடுது. ஆனா என்னைக்கு நான் வந்து என்னுடைய பங்களிப்பு அதிகமாக ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றதுல இருக்கோ, ரைட்? என்ன அடுத்த வார்த்தை என்ன தெரியுங்களா? மணி வில் டேக் கேர் ஆஃப் இட் செல்ஃப். நீங்க ரிலேஷன்ஷிப்பை மட்டும் பண்ணுங்க, மணி வில் டேக் கேர் ஆஃப் இட் செல்ஃப் அப்படிங்கிறதா. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்றதுக்கு ஒரு மீனிங் இதுவும் கூட உண்டு. ஏன்னா வந்து பலனை எதிர்பார்க்கறதுனா நம்ம வந்து வேலை செஞ்சு கொடுத்து பணம் அந்த மாதிரி கிடையாது, பணம் காசு கிடையாது. இஃப் யூ டூ இட் வில் கெட் இட். ஐ மீன் வந்து கடவுள்கிட்ட வந்து என்ன வரம் வேண்டும்னு கேள்வி கேட்டா நாம வந்து நம்மளுக்கு கேட்கறது கொஞ்சம் தான் தெரியுமா, ஆனா அவர் கொடுக்கறதுக்கு தான், அவர் கொடுக்கறதுக்கு நிறைய தெரியுமா. நம்மளுக்கு மேல நம்ம எதிர்பார்க்கறதுக்கு மேல அவங்க கொடுப்பாங்களாம். சோ அந்த மாதிரி வந்து லிமிட்டடா வந்து நம்ம இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு வந்து டிஃபைன் பண்ணிக்க வேண்டாம். யூ டேக் கேர் ஆஃப் யுவர் ரிலேஷன்ஷிப்பை மட்டும் பில்ட் பண்ண பாருங்க. மணி வில் டேக் கேர் ஆஃப் இட் செல்ஃப். ஸோ ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணா உங்களுக்கு என்ன வேணும்னா, நீங்க எப்படி ரிலேஷன் பில்ட் ஆகுனா உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் இருக்கு அந்த பில்டர்ஸ். நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க அப்படின்றது, ரைட்? இந்த பிசினஸ் பேசும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. உங்களால இன்னைக்கு சிரிக்க முடியலையா, இன்னைக்கு கடையை திறக்காதீங்க அப்படின்னு வாங்கலாம். உங்களால இன்னைக்கு சிரிக்க முடியல அப்படின்னா don't open the shop, right? ஏன் அப்படின்னா if you can't smile to others, then don't open a shop, because you are not in a position to receive smile from others, right? ஒரு அந்த ஸ்மைல் பண்ண முடியாத விஷயம் எனக்கு என்னை அறியாமல் நிறைய வார்த்தைகள் தெரியாம வந்துடும் வெளியில. அப்போ எனக்கு என்ன ரிலேஷன் கட் ஆயிடும், ரைட்? சோ அதனால வந்து அதுக்காக சொல்ற விஷயம் தான் என்ன, உங்களால சிரிக்க முடியலன்னா அன்னைக்கு கடை திறக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியம். அது கடை திறக்காதீங்க நம்ம அதை பாத்துக்கணும், கொஞ்சமா நான் பாத்துக்கணும். ஜஸ்ட் ஓகே. சோ ஏன் நம்மளுடைய இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருதுன்னா, ஒரு சின்ன என்னோட இன்ட்ரோஸ்பெக்ஷன்ல வந்தது. யூ ஸ்பீக்கிங் ஸ்டைல், உங்களோட ஸ்டைல் ஏன் வந்து சில பேர்ட்ட நான் அரகண்டா பிஹேவ் பண்றேன், இல்ல வந்து ஏன் என்ன வந்து சில பேருக்கு பிடிக்கிறது இல்ல, ஏன் நான் சில நேரங்களில் கோவப்பட்டிருக்கிறேன், ஏன் வந்து என்னுடைய மாடல்ஸ் இப்படி இருந்ததுன்னா மேபி இந்த மாதிரி ரீசன்ஸா கூட இருக்கலாம். என்ன, நான் நீங்க வளர்ந்த விதம் நீங்க இந்த மாதிரி வளர்ந்துருக்கிறீங்க, இத்தனை வருஷமா ஒரு இடத்துல இப்படி வளர்ந்துருக்கிறீங்க, ரைட்? எந்த இடத்துல எந்த சூழ்நிலை நீங்க வாழ்றீங்க அது முக்கியமான விஷயம். சில பேர்ல பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நல்ல ஒரு நல்ல குணம் வரணும் அப்படின்றதுக்காகவே நிறைய பெற்றோர்கள் அவங்களுடைய பிசினஸோ இல்ல அவங்களுடைய பொசிஷனோ எல்லாத்தையும் மாத்திட்டு வேற இடத்துல போய் சூழ்நிலை போய் வாழ்வாங்க. ஒரு அவங்க பாத்தீங்கன்னா நல்ல சூழ்நிலை இருக்கிற இடம், நல்ல மக்கள் இருக்கிற இடம், நல்ல ஆரோக்கியமா இருக்கிற இடத்துல போயிட்டு அவங்க வந்து குடியேறுவாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா இருக்கும். நிறைய இடத்துல நடந்திருக்கும். எங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு சென்னையில வேலையில இருந்திருப்பாங்க, அவங்க குழந்தைகள் இருக்கிற சூழ்நிலை அந்த இடம் வந்து அவங்களுக்கு சரியில்லாம பிடிக்காம இருந்திருக்கும். டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்துக்காக டோட்டலாவே லைஃப் ஃபேமிலி டோட்டலா வேற ஷிஃப்ட் பண்ணிப்பாங்க. ஆகையா அந்த என்விரான்மெண்ட் வேணும். இந்த பேரண்ட்ஸோட முக்கியமான ஒரு விஷயம், குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்கணும்னா காசு பணம் சேர்த்து வைக்க வேண்டாம், இல்ல படிப்பெல்லாம் சேர்த்து வைக்க வேண்டாம், ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஆனா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் பெற்றோருடைய தலையாய கடமை. நல்ல என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணா அவங்களுடைய அறிவில் அவங்க அழகா வளர்ந்துட்டு வந்துருவாங்க. சோ தி என்விரான்மெண்ட் வேர் யூ லிவ், அங்க அதனால நீங்க அந்த மாதிரி மாற்றம் இருக்கலாம், ரைட்? இதுல நெகட்டிவ் மட்டும் சொல்லல, பாசிட்டிவா எடுத்து பாசிட்டிவா சொல்றேன். நீங்க நல்ல ஒரு மதிப்பு மிக்க ஒரு மனிதரா நீங்க இப்ப வெளியே இருக்கிறீங்க, நிறைய பேர் உங்களை மதிக்கிறாங்க, உங்களோட பேச்சு நல்ல பேர் கேட்கறதுக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராடக்ட் நல்லா இருக்கு, உங்களுடைய என்விரான்மெண்ட் நல்ல வாழ்ந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. எஸ், அண்ட் ஆல்சோ த வே யூ ஸ்பீக் டு யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் எப்படி பேசுறேனோ, ரைட், அங்கதான் முதல் ஃபேமிலி மெம்பர்ஸ் பேசுறேனோ அது மாதிரி தான் நம்ம வெளியிலயும் இருப்பேன். அடுத்தது பாத்தீங்கன்னா the way you speak to your ஃப்ரெண்ட்ஸ்ல நீங்க டிஃபரெண்ட் எப்படி பேசலாம். இந்த ஃபைனல் வந்து ஒன்னே விஷயம் என்ன, உங்களுக்குள்ள நீங்க எப்படி பேசிக்கிறீங்க, அது முக்கியமான விஷயம், ரைட்? இப்ப யாரோ ஒருத்தர் வந்து உங்களை ஒரு ஹர்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னா, உங்களை வந்து திட்டிடுறாங்க, ஏதோ ஒரு விஷயத்த சந்தர்ப்பத்தை திட்டிடுறாங்க, உடனே நீங்க எமோஷனலா வந்து அவங்க அங்க வந்து அந்த நேரத்துல பேச முடியல. மேபி உங்களோட மேலதிகாரி உங்களுக்கு திட்டான்னு வச்சுக்கோங்க, 10 பேர் முன்னாடி, அப்போ வந்து உங்களால அங்க எதுவும் பேச முடியல. ஆனா உள்ளுக்குள்ள எப்படி இருக்கும், உள்ளுக்குள்ள ஆத்திரம் பொங்கும்,
ஏதோ உள்ளுக்குள்ள ஏதோ வார்த்தைகளை போட்டு திட்டுவீங்க, இல்ல ஏதோ ஒரு பிளான் நல்லா நடந்துகிட்டு இருக்கோம், மிகப்பெரிய ஒரு போராட்டம் மனசுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கோம், ரைட்? அது என்ன நடந்துட்டு இருக்கோம், பாத்துக்கலாம் நான் அவரை எப்படியே பாத்துக்கலாம், இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் பாத்துக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ள போயிட்டு இருக்கோம். அது நாம் நினைச்சிட்டு இருக்கோம் அவங்கள ஸ்பாயில் பண்றதுக்கு நான் ரெடி ஆயிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். நோ ஃப்ரெண்ட்ஸ், இட் இஸ் ஃபர்ஸ்ட் யூ, இட் இஸ் ஸ்பாயிலிங் யூ, ரைட்? ஃபர்ஸ்ட் வந்து உங்களை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கு, உங்களுடைய ஆட்டிடியூட ஸ்பாயில் பண்ணுது, ரைட்? அடுத்தது ஓகே, இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரிலேஷன்ஷிப் இழக்கிறதாகட்டும், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாரு பாத்தீங்களா, என்னுடைய தம்பி கூட நான் பேச முடியும், இப்ப சரியா கொஞ்சம் பேச்சுவார்த்தை இல்லை, பிகாஸ் அவர் சொன்ன வேலையை என்னால செய்ய முடியாதுன்னு சொன்னதுனால அப்படின்னு சொல்ல. எஸ், ஓகே, அது ஏன் அப்படின்னா அது நிறைய ரீசன்ஸ். நீங்க வீட்லயே கூட சில கோவம் அதிகமா வரும், சில இதெல்லாம் கோவம் வரும் அப்படின்னா இங்க சில இதெல்லாம் போட்டிருக்கிறேன். சேம் வேர்ட்ஸ் ஹியரிங் டெய்லி, சேம் ஸ்லாங், ஹை பிட்ச், மாடுலேஷன் இதெல்லாம் இருக்கு. சலிப்பு தட்டிய வார்த்தைகளால நாம வந்து சலிச்சு போயிடும். அது திங்க் பண்ணி பாருங்க, ரைட்? கேட்டு கேட்டு சலிச்சு போயிடுச்சு. அதே வார்த்தை ரிப்பீட்டடா நீங்க இப்போ உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்கள அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ படின்னு சொல்லாதே அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டு தானே? படின்னு எனக்கு சொல்லாத அப்படின்னுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சலிப்பு ஏற்படுறது. படிக்கணும்னா எனக்கு வரும்போது நான் படிக்கணும்னு ஆர்வம் வரும்போது நான் படிப்பேன், நீ எனக்கு ரிமைண்ட் பண்றது. இப்ப காலையில 4 மணிக்கு எழு சொல்லணும்னா அப்போ எழுப்புறது வேற, எழுந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமே சில இடத்துல சுப்ரபாதம் ஸ்டார்ட் ஆயிடும். அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே நிறைய விஷயங்களை சொன்ன வார்த்தையை சொன்ன விஷயத்தையே டெய்லி சொல்லுவாங்க. அப்போ உங்களை வந்து அவங்க ரொம்ப ஆராதிப்பாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா குழந்தைங்க? ஓகே, அவங்க மனசுக்குள்ள ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும். காலையில அவ்வளவு ஃப்ரெஷ் மைண்ட்ல அவங்களுக்கு நாம கொடுக்குற இன்புட் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் தகுந்தாப்புல, இப்ப நான் சொன்ன முன்னில பார்த்தோம் இல்லைங்களா, நாம எந்த சூழ்நிலை வளர்ந்தோமோ, எந்த வாழ்க்கையில வாழ்ந்தோமோ, எப்படி நான் பேசணுமோ, இதெல்லாம் வந்து எனக்கு தப்புன்னு தோணல, நான் நல்லது செய்யறேன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா வேற இடம் எப்படி செய்யறது நான் கவனிக்கிறதே இல்லை. காலைல ஃப்ரெஷ் மைண்ட்ல எழுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்க எழுவாங்க, யாரும் குழந்தைங்க இல்லை, யார் வேணாலும் காலையில எழுவாங்க. எழுந்த உடனே அங்க வந்து உடனே நாம வந்து என்ன பண்ணுவோம், சில அட்வைஸ் பண்றதாகட்டும், சீக்கிரம் எழுந்து போய் குளி, சீக்கிரம் எழுந்து இது பண்ணு, அதை பண்ணு, டைம் ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சு போது ஒரு பரபரப்பை வந்து நாமளே உண்டாக்குறோம். அதை தாண்டி பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற வார்த்தைகள் இருக்கு பாருங்க, அந்த வார்த்தைகளை கவனிங்க. எந்த வார்த்தை நீங்க ரிப்பீட்டடா யூஸ் பண்றீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது நல்லா அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, அந்த வார்த்தையை அவங்க ஏத்துக்கிறாங்களா, ரைட்? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, ரைட்? சில பேர் அதனாலதான் நினைக்கலாம் அங்க இருந்து தொடங்குது ஒவ்வொரு சின்னதா ஒரு கேப். பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது அவங்களால எதிர்த்து அவங்களால பேச மாட்டாங்க, அது அப்படியே இருந்துட்டு போகும், ரைட்? உங்களுடைய சபார்டினேட்ஸும் உங்ககிட்ட அதிகமா பேச மாட்டாங்க, அப்படியே போயிட்டு இருக்கும். அந்த சபார்டினேட் வந்து கொஞ்சம் வருஷங்கள் ஆன பாத்தீங்கன்னா அப்ப அவங்களுடைய பாடி லாங்குவேஜ்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவங்க உங்க மேல எவ்வளவு ரெஸ்பெக்ட் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் வைஸ் வெர்சா, நம்மளும் அப்படித்தான், ரைட்? சோ சலிப்பு தட்டிய வார்த்தைகளை கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் பார்க்கணும். திங்க் பண்ணி பாருங்க, there are so many creative ways, creative words யூஸ் பண்ணி பாருங்க, வித்தியாசமான யூஸ் பண்ணி பாருங்க. நீங்களே அதை சொல்லி நம்ம அந்த வார்த்தைக்கு வந்து அது வலுவிழந்த வார்த்தைகள், இதுல தேவையில்லாத வார்த்தைகள். அதே நீங்க அப்ரிஷியேட் பண்றீங்களா, மத்தவங்களை அப்ரிஷியேட் பண்றீங்களா, டெஃபினட்டா அதுலயும் கூட நீங்க பாத்தீங்கன்னா சொன்னதையே திருப்பி சொல்லும் போது அவங்களுக்கு இதாயிடும், ஒரு சலிப்பு தட்டிடும். அடுத்து என்ன சொல்லுவாரு, ஆல் தி பெஸ்ட்னு சொல்லுவாரு, கங்க்ராச்சுலேஷன் சொல்லுவாரு, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் சொல்லுவாரு, இது மாதிரி ஏதாவது சொல்லுவாருன்னு அவங்களே என்ன பண்ணுவாங்க, ரீஇமேஜின் பண்ணிடுவாங்க. அதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அங்க டிஃபரெண்டா வித்தியாசமா செஞ்சு சொல்லி பாருங்க, ரைட்? வார்த்தைகள், the words magic is entirely different, that will change you, definitely change you, right? இங்க ஒரு 3 பேர் படம் போட்டிருக்கேன் பாருங்க. கவுண்டமணி, ரைட்? நம்மளுக்கு தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸான காமெடியன். அவருடைய டைலாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். வடிவேலு அவருடைய டைலாக்ஸ் ரொம்ப ஃபேமஸ். கீழே நம்ம போட்டிருக்கிற சந்தானம் பாத்தீங்கன்னா அவருடைய டைலாக்ஸ் விட பாத்தீங்கன்னா ஒரு சர்காஸ்டிக் பிஹேவியர், சர்காஸ்டிக், மத்தவங்களை மட்டம் தட்டி பேசுறது, சர்காஸ்டிக்கா வந்து பேசுறது பாத்தீங்கன்னா அவரு அதுல ஃபேமஸ் தான் சொல்லிட்டு ஃபேமஸ். ஆனா யோசிச்சு பாருங்க, இப்ப கவுண்டமணி பாத்தீங்கன்னா வடிவேல அடிச்சு பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி காமெடியை கொண்டு போயிருப்பாங்க. ஆனா அந்த வடிவேல் செந்தில் அந்த அப்போ பாத்தீங்கன்னா அந்த செந்தில் வந்து அடி வாங்கி மற்றவங்களை சிரிக்க வச்சுட்டு இருப்பாரு. இவரு பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தைகள் ஜாலத்துல எதோ வித்தியாசமா ஒரு மாதிரி ஒரு போட்டு அது ஒரு மாதிரி பாப்புலர் ஆயிட்டாங்க, ரைட்? ஆனா அந்த வார்த்தைகள் அவங்க பயன்படுத்துற வார்த்தைகள் தான் முக்கியமான விஷயம்.
இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய சந்தானம் பாத்தீங்கன்னா நிறைய சர்க்காஸ்டிக்கா ஒருத்தர் மட்டம் தட்டி ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மாதிரி போட்டு அது ஒரு வித்தியாசம் ரொம்ப ரொம்ப நல்லா இதா இருக்கும். ஸ்டார்டிங்ல கேட்கறது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ட்டு, ஆனா அது தொடர்ந்து நிறைய கேட்க பாத்தீங்கன்னா இது வந்து அவர் ஒரு கட்டத்துல அவரை பத்தி நம்ம டிஃபரெண்டா வேற மாதிரி ஒப்பீனியன் நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுது. என்னது ரொம்ப மட்டம் தட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிப்பா ஒரு கிரியேஷன் வந்துருது. அப்ப என்ன அவர் மேல இருக்க மதிப்பு குறையுது. இவங்க 3 பேர் எக்ஸாம்பிள் எதுக்கு இவங்க வந்து பாப்புலர் பர்சன் உங்களுக்கு தெரிவிக்க சொல்றேன். ஆனா இதுல நான் வந்து எத்தனை இடத்துல சர்க்காஸ்டிக்கா நான் பிஹேவ் பண்றேன், சர்க்காஸ்டிக்கா பேசுறேன், என்ன சர்க்காஸ்டிக் வேர்ட்ஸ் நான் யூஸ் பண்றேன், என்ன சர்க்காஸ்டிக் டயலாக் யூஸ் பண்றேன், திங்க் பண்ணி பாருங்க. ரைட்? சோ இதுல பாத்தீங்கன்னா எக்ஸெப்ஷன் பாத்தீங்கன்னா வடிவேலுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டீசென்டா இருப்பார். டீசென்டான அந்த மாதிரி ரொம்ப சர்க்காஸ்டிக்கான இப்ப கவுண்டமணி அது சந்தானம் மாதிரி அவர் இருக்க மாட்டார். அவர் பாத்தீங்கன்னா வித்தியாசம் கொஞ்சம் நார்மலா எல்லாரும் அக்செப்டபிள் மேனர்ல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். ரைட்? சோ அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா அந்த வேர்ட்ஸ்ல நம்மளுடைய அரசியல்வாதிங்க கிட்ட நிறைய கத்துக்கலாம். இந்த பிக்சரே உங்களுக்கு சொல்லும். ரைட்? இந்த பொலிட்டீஷியன்ஸ் பிரஸ் மீட் கொடுக்கும் போதோ ஒரு மீட்டிங்ல பேசும்போதோ எப்படி பேசுறான்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒவ்வொரு வார்த்தையும் எண்ணி எண்ணி பேசுவாங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ரொம்ப கவனமா ரொம்ப யோசிச்சு நல்ல டைம் எடுத்துப்பாங்க. ரொம்ப டைம் எடுத்து பேசுவாங்க. பிகாஸ் ஒவ்வொரு அந்த எதிர்த்து உட்கார்ந்து இருக்க எதிர்கட்சிக்காரர்களோ இல்ல மற்றவங்கள வந்து எங்க சமயம் கிடைக்கும்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. எந்த இடத்துல ஒரு சின்ன வார்த்தை இப்படி பிரயோகிச்சாரு, இதுக்கு வந்து இதான் மீனிங், இது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறதுக்காக நிறைய காத்துக்கிட்டு இருப்பாங்க. சோ அதுக்கு இடமே கொடுக்க கூடாது. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க அவ்வளவு கேர்ஃபுல்லா பண்ணுவாங்க, அவ்வளவு கேர்ஃபுல்லா பேசுவாங்க. ரைட்? கீழே நம்ம விஜயகாந்த் சாரோடைய படம் போட்டிருக்கிறேன். நான் டூஸ் டோன்ட்ஸ் சும்மா இதுக்குதான் போட்டிருக்கேன். இதுல எந்த ஒரு உள்நோக்கம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு இடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கிற விஷயம், எப்படி நிதானமா பேசணும், எந்த வார்த்தையில பிரயோகிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் போட்டிருக்கேன். இப்போ விஜயகாந்த் சார் பாத்தீங்கன்னா அவரு வந்து எமோஷனல் ஆகி சில வார்த்தைகளை வித்தியாசமா பிரயோகிச்சதுனால அவரை பத்தின எத்தனையோ பேருக்கு நல்ல ஒப்பீனியன் இருந்தது. அது அந்த அந்த பிரசன்டேஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் மேல இன்னொரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துருச்சு. கரெக்டுங்களா? சோ அவர் மேல இவ்வளவு அவரோட உழைப்பு பாத்தீங்கன்னா அவரோட ஒற்றை வார்த்தையினால டப்புன்னு அந்த கோட்டை அப்படி இடிஞ்சு விழுது. அதுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க, அவரை நம்பி எத்தனை பேர் இருப்பாங்க. ஆனா ஆஸ் எ லீடர் ஒரு வார்த்தையை வந்து வித்தியாசமா பிரயோகிச்ச அப்புறம் பாத்தீங்கன்னா அத்தனை பேருடைய ஒப்பீனியமே போயிடுது. இவருடைய தவறு மற்றவர்களுக்கும் அந்த பாதிப்பு உண்டாகுது. அதே மாதிரிதான் ஆஸ் எ ஃபேமிலி மெம்பர் யூ ஆர் தி ஃபேமிலி கேப்டன் வச்சுங்களேன். ஃபேமிலி கேப்டனா நீங்க வந்து ஒரு சின்ன தவறு பண்றீங்க அப்படின்னா அது உங்களை மட்டும் பாதிக்கிறது இல்ல, இட் அஃபெக்ட்ஸ் டு ஆல் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். எஸ், அதே மாதிரிதான் கம்பெனி, அதே மாதிரிதான் உங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த உன்னுடைய நண்பர் பேரை சொல்லு, உன்னை பத்தியே சொல்றேன்னு சொல்லலாம் பாத்தியா? அந்த மாதிரிதான் எல்லா இடத்துலயுமே பார்த்து நான் என்ன எப்படி எக்ஸிபிட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட்? Words are just words, but the way in which they are spoken often create problem or give solutions. Of course, தீர்மானிக்கிறது இந்த ஒரு விஷயம், நம்ம உடல்ல இருக்கிற ஒரே ஒரு விஷயம் தான், ஒரே ஒரு உறுப்பு தான். எந்த உறுப்புன்னு சொல்ல முடியுமா? டோட்டல் நம்ம லைஃப் வந்து வெற்றிகரமாக்குறதும் தோல்வியாக்குறதும் நம்ம உடம்புல இருக்க ஒரே ஒரு உறுப்பு தான் அதை தீர்மானிக்குது. ஹலோ, பண்றீங்களா? பிரெயின், மவுத். வெரி குட், வாழ்த்துக்கள் டு மிஸ்டர் கே பாலா. டங், நாக்கு, அதான் கரெக்ட். ஹார்ட், வெரி குட். டங் ஃப்ரெண்ட்ஸ், நாக்கு தான் வந்து தீர்மானிக்குது அத்தனையுமே. என்னை அறியாம என்னுடைய எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணாம நான் வந்து பிரயோகிக்கிற அந்த ஒரு ஒற்றை வார்த்தையினால நான் நிறைய இடத்துல வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கும். அதே நாக்கு தான் என்னோட ஹெல்த்தையும் ஸ்பாயில் பண்ணும். ரைட்? எப்படி ஒரு டேஸ்ட், அந்த சாப்பாடுன்ற விஷயத்துல பாத்தீங்கன்னா உணவு என்ற முறையில என்னுடைய நாக்குக்கு பிடிச்சிருச்சுன்னா அதை வந்து என் உடம்புக்கு பிடிச்சிருக்கா நான் பாக்குறதுல, என் நாக்குக்கு பிடிச்சுன்னா அதை உள்ள தள்ளிடுறேன். ரைட்? அதே வந்து என் நாக்கு வந்து வேணான்னு சொல்றதே கிடையாது. வேணாம், இது எனக்கு வந்து உடம்புக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி ஒதுக்குறதுக்கு என்ன பண்ணும், என்னுடைய நான் என்னது அறிவு, என்னுடைய மனசு எல்லாத்தையும் போட்டு ரொம்ப முயற்சி பண்ணணும். அப்ப இருந்தாலும் கடைசியில பாத்தீங்கன்னா நிறைய டைம் ஜெயிக்கிறது பாத்தீங்கன்னா நாக்கு தான் ஜெயிக்கும்.
நாக்கு தான் ஜெயிக்கும். நான் வந்து பரவாயில்ல ஒரு டைம் தானே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்பல் பண்றாங்க பரவாயில்ல கொஞ்சம் அப்படின்னு வச்சு ஹேபிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகுது பாத்தீங்கன்னா இந்த நாக்குன்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா அதுக்கு இதே கிடையாது இல்லையா, நாக்குல நரம்பு இல்லாம பேசுற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, எலும்பு கிடையாது நரம்பு கிடையாது இல்லையா. அதனால பாத்தீங்கன்னா அது எல்லா ஃப்ரீடமும் இருக்கு. So it decides, the tongue decides our future or our health, everything, right? So என்னுடைய ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றது, நல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றேனா இல்ல வந்து ஒரு தவறான ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றேனா, எல்லாத்துக்குமே காரணம் பாத்தீங்கன்னா இந்த நாக்கு, ரைட்? சோ அது நிறைய சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டைனமிக் பர்சனா இருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர்கிட்ட போய் கேட்கலாம்பா, அவர்கிட்ட போய் பேசலாம்பா அப்படின்வாங்க. அவர் வித்தியாசமான கோணத்தை திங்க் பண்ணி சொல்லுவார். சொல்றது மட்டும் இல்ல, அவர் திங்க் பண்றது மட்டும் கிடையாது, அவர் பேசுற விதம் என்ன மாதிரி பேசுவாரு, அவர் பேசுறது ஏதோ பிடிக்குதுப்பா, அவர் சொன்னாருப்பா, நீயும் சொன்ன அவரும் சொன்னாரு, பட் அவர் சொல்றது ஒரு மாதிரி பிடிச்சிச்சு அப்படின்னாரு. ரெண்டோட அல்டிமேட் எய்ம் ஒண்ணுதான். ஒரு பாத்திரத்துல ஒரு பெரிய பாத்திரத்தை, அகலமான பாத்திரத்துல நீ எந்த பக்கம் தண்ணி ஊத்துனாலுமே அது போய் சேர இடம் இங்க இருக்கு, அது சென்ட்ரிக் பாயிண்ட், அங்கதான் போய் சேரும் எந்த இடத்துல ஊத்துனாலுமே. அதே மாதிரி நீ உன்னுடைய அல்டிமேட் எய்மும் ஒண்ணுதான், இவருடைய அல்டிமேட். ஆனா அவங்க சொல்ற விதம் எனக்கு ஈஸியா புரிஞ்சிச்சுப்பா, அவர் நீ சொல்ற விதம் ஏதோ எனக்கு கொஞ்சம் புரியல அப்படிங்கிற விஷயம் தான். இந்த மாதிரி சில பேர் டைனமிக்கா இருப்பாங்க. அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா சில பேர் போவாங்க, ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கோ கூட போவாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு என்ன இவர்கிட்ட என்ன பேசினா சரியா வரும்னு சொல்லி அதுக்கு தகுந்தாற் போல வார்த்தையை பிரயோகிப்பாரு, ரைட்? இப்ப நான் முதல்ல ஸ்டார்டிங்ல காமிச்ச பாத்தீங்களா, சில படங்கள்லாம் காமிச்ச பாத்தீங்களா, அந்த படத்துக்கெல்லாம் ஒற்றுமைன்னு பார்த்தது இந்த வார்த்தை தான் இல்லைங்களா? இப்போ அப்பா பையனுக்கு சண்டை அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பிடிக்காத ஒரு விஷயத்த செய்யறதா இருக்கட்டும், விஷயத்த செய்து அதை அக்செப்ட் பண்ண முடியாதனால சண்டை வரலாம். இன்னொன்னு, பையனுக்கு அப்பா சொல்ற வார்த்தைகளை வந்து பிடிக்கல, என்ன எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பேசல, அதனால சண்டை வருது. அம்மா பொண்ணு இது நிறைய நடக்கும் வீட்டுல பாருங்க. ஓகே, எப்ப பத்தாலும் சீக்கிரம் எழு, ட்ரெஸ் இப்படி பண்ணிக்கோ, வெளியே போகாத, இல்ல வந்து இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யாத, படி, இப்படி எப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன வீட்டுல இருக்கிறது பெண் குழந்தைகள் அதிகமா வீட்டுல இருப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா எனிமின்னு இல்ல, ரொம்ப போர் அடிக்கிற பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவா இருக்கலாம், இல்ல அவங்க அதிகமா பேசக்கூடிய பாட்டியா இருக்கலாம், யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் சொல்லாது, சும்மா போர் அடிக்காத சும்மா அப்படின்வாங்க, போர் அடிக்காத சும்மா அப்படின்வாங்க. அப்புறம் என்ன ரீசன்னா, நீ பேசுற வார்த்தைகள் என்ன ப்ளீஸ் பண்ற மாதிரி இல்ல, எனக்கு பிடிச்ச மாதிரி இல்ல அப்படிங்கிற விஷயம் தான். அதே ஒரு தெருவுல சண்டை நடக்குது, ஒரு படம் கிடைச்சது அந்த மாதிரி ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு சண்டை நடக்குது, ஒரு சின்ன வண்டியில போறீங்கன்னா விழுந்துரும், எல்லாம் திரி இடிச்சிட்டோம், ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு கடையில போய் பொருள் வாங்குறோம், அங்க ஏதாவது சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சண்டை வருதுன்னா கூட அங்க வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் ஆகிறதுக்காக நம்ம வந்து முயற்சிக்கிறது இல்லை. ஆனா அவன் இந்த வார்த்தையை பேசிட்டானே, என்ன முட்டாள்னு சொல்லிட்டானே, இல்ல வந்து உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டானே, ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி இந்த வார்த்தை நீ சொன்னல அதனால சொல்லிட்டு உன்னை என்ன பண்றேன் பாரு சொல்லி அந்த இடம் தான் ஒரு சீடு. அதான் சீடு ஒரு பெரிய பிரச்சனைக்கு, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதோட சீடு பாத்தீங்கன்னா அவங்க பிரயோகிக்கிற வார்த்தைகளா இருக்கும். எஸ், அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா பேசும்போது அவ்வளவு யோசிச்சு பேசுங்க. அது இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய அப்துல் கலாம், மகாத்மா காந்தி, திருவள்ளுவர், பாரதியார், இந்த மாதிரி யாரும் எடுத்துக்கங்க, அவங்க எல்லாம் யாருமே இங்க இல்ல, இப்ப இல்ல, பிசிக்கலா கிடையாது. ஆனால் அவங்க அத்தனை பேரும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எப்படி? அவங்க எழுதின விஷயங்களால, அவங்க திங்க் பண்ண விஷயங்களால, திங்க் பண்ணி அவங்க இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற நல்லது, அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக அவங்க கொடுத்துட்டு போன விஷயங்கள், அது என்ன வடிவத்துல இருக்குது? எல்லாமே எழுத்து வடிவத்துல இருக்கு, வார்த்தைகளா இருக்கு. அதை நம்ம வார்த்தையை பிரயோகிக்க பாத்தீங்கன்னா we get energized. So the words are more powerful, right? தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்ட வடு, ரைட்? சோ தீயினால கூட, இந்த குரல் எல்லாருக்கும் ரொம்ப பாப்புலரான குரல், தீயினால் கூட புண்ணாச்சுன்னா அது கூட ஆறிடுமா. ஆனா நீ சொன்ன பத்தி அந்த வார்த்தை வந்து என்னால ஜீரணிக்க முடியாதுன்னா. ஃபேமிலியில ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ், வாய்க்கா தகராறு, நீ ஏகப்பட்ட கோர்ட்ல கேஸ், எல்லாத்துக்கும் எல்லாம் மூல காரணம் பாத்தீங்கன்னா அந்த சண்டை நடக்கும் பாருங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண விஷயத்துக்காக சண்டை நடக்கும் பாத்தீங்களா. அதாவது டிஸ்கஷன் நடக்கலாம், சண்டை நடக்க கூடாது. There are a lot of difference between quarrel and discussion. Okay, நம்ம ஜேசிஸ்ல கூட சாப்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம மீட்டிங்ஸ்ல வந்து we discuss, we don't quarrel, we should not quarrel, right? நடக்கலாம், difference of opinions நிறைய இருக்கும், yes it should, but you should be ready to accept that difference of opinions, right?
பிகாஸ் டோன்ட் ஃபிக்ஸ் டு தி வேர்ட்ஸ். அவங்க என்ன வார்த்தை பிரயோகிச்சாலும் அதுல பார்க்காதீங்க. see the ultimate. அவங்களுடைய உள்நோக்கம் என்ன, எதுக்காக சொல்ல வராங்க, அவங்க வாழ்ந்த விதம், அவங்க வளர்ந்த விதம், அவங்களோட அறிவாற்றல், இல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ், இந்த மாதிரி எத்தனையோ காரணங்களால அவங்களால சில வார்த்தைகள் அவங்களால அவ்வளவுதான் பேச முடியுது. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா எஸ் யூ ஆர் ரியலி லீடர், whatever it is, right? ஆனா அதை விட்டுட்டு நீ பேசினல்ல, அந்த வார்த்தை நீ பேசிட்டல்ல. குடும்பத்துக்குள்ள ஃபேமிலியில பார்த்தீங்கன்னா நிறைய நடக்கும். சித்தப்பா அண்ணன் தம்பிக்கு தகராறா இருக்கும், இல்ல உறவினர் சித்தப்பா சித்தி அந்த மாதிரி உறவினர் தகராறு. ஏன் கேட்டா நான் அந்த கல்யாணத்துக்கு வந்தல, அந்த கல்யாணத்துல என்ன பேச என்ன கவனிக்கவே இல்லை, என்ன பேசவே இல்லை, ஏதாவது ரீசன் இருக்கும். பாத்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் பேசாம கூட இருப்பாங்க. அதுக்கெல்லாம் என்ன பாத்தீங்கன்னா, அன்னைக்கு அவ்வளவு பேர் முன்னாடி அந்த வார்த்தை நீ பேசிட்டல, என்ன தைரியம் தான் என்ன பேசியிருப்பேன், அவ்வளவு பேர் என்ன பேசிட்டு அப்படிங்கும்போது அது இன்னும் மனசுல அப்படியே இருக்குது. பசுமரத்தாணியை போல அப்படியே இருக்கு. நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன், திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு பாரும்போது இந்த பண பரிமாற்றங்கள் நிறைய நடக்கும். இல்ல பண பரிமாற்றங்கள், ரைட்? மனசு அப்படி உடஞ்சு போகும். பணத்துக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அப்போ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வார்த்தைகள் சரளமா வந்துட்டே இருக்கும், ரைட்? So think about what you speak, right? Not only your speech but also your sight. இது முக்கியம் நண்பர்களே. நீங்க பேசுற வார்த்தைகள் மட்டும் இல்ல, அடிஷனல் என்னன்னா நீங்க ஒரு நெகட்டிவா ஒருத்தர் பாக்குறீங்க, உற்று பாக்குறீங்க அப்படின்னா அதுலயும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் வரும். The way you see others, your emotional time. நீங்க ஒரு கோவமா இருக்கிறீங்க, அப்படி எதுவுமே பேசவே வேண்டாம், அவங்களை பார்த்து அப்படி முறைக்கிறீங்க அப்படின்னாவே அங்கேயே பிரச்சனை கிரியேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், ரைட்? அதே அப்படியே ஆப்போசிட் எடுத்து பாருங்க. உங்களுக்கு நல்ல பிளசண்டா நல்ல ஒரு மனசு இருக்கு, நல்ல ஒரு ஹாப்பியான மூட்ல இருக்கிறீங்க, அப்ப நீங்க அவங்களை பாக்குறீங்க, அதுக்கு அர்த்தமே வேற. அது பாத்தீங்கன்னா அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் விஷயமா கிடைக்கும். அப்படி நீங்க வார்த்தைக்கு யூஸ் பண்ண தேவையில்லை. அது உங்களோட பார்வை, அவங்களுடைய அந்த முக பாவனைகள் பாத்தீங்கன்னா அது வித்தியாசமா அது உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். எஸ், சரி, இவ்வளவு பார்த்தாச்சு. வாட் இஸ் த சொல்யூஷன்? என்ன சொல்யூஷன்? என்ன பண்ணலாம்? இப்படிதான் பழகிட்டேன் நானு, நிறைய வார்த்தைகளை பேசி பழகிட்டேன். என்ன பண்ணலாம்? how to overcome, how to get relationship? Come on, think before speaking. Very good. பேசுறதுக்கு முன்னாடி யோசிங்க. Very good, right? It is love. அப்படின்றது பாத்தீங்கன்னா மற்றவங்க நேசி அப்படிங்கறத தாண்டி, ரைட்? அது டெட்டலா எல்லாரும் தெரியும். நீங்க லவ் அப்படிங்கிற விஷயம், மற்றவங்க நேசிக்கிறது, நீங்க செய்யற வேலையை நேசிக்கிறது எல்லாமே ஓகே தான். அதை தாண்டி நீங்க பேசுறத நீங்களே நேசிக்கணும்னு சொல்ல வரேன். What do you speak? You just love your speech. நீங்க எப்படி பேசுறீங்களோ அதை ஆராதிங்க. Yes, I am speaking. I lovely. My speech is very loud. I lovely. நான் என்னோட பேசுறது நான் என்ன நான் விரும்புறேன் முதல்ல, ரைட்? Love is என்னோட அக்ரோனிம் இது. Listen before you react. Before you speak. ஏதாவது கொண்டு போனா லிசன் பண்ணுங்க. மத்தவங்க நீங்க ஒரு ஹஸ்பண்ட் பேசுறீங்க, அப்பா பையன் கிட்ட பேசுறீங்க, ஏதோ அது மாதிரி பேசும்போது எங்க பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லிசன். நீங்க முதல்ல கவனிங்க, என்ன அவங்க இன்டென்ஷன் என்னன்னு கவனிங்க, ரைட்? ரியாக்ட் பண்ணாதீங்க, ஓகே? அதுக்கப்புறம் ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, டோன்ட் ரியாக்ட் பண்ணீங்கன்னா பிரச்சனை நீங்க கிரியேட் பண்றீங்கன்னு அர்த்தம். அடுத்தது என்ன? அப்சர்வ் யுவர் ஆப்போசிட் பர்சன் while you listening. லிசன் பண்ணும்போது நீ செய்ய வேண்டியது அப்சர்வேஷன் என்னன்னா, ஏன் இவரு பேசுறாரு, இவரோட அர்த்தம், அங்கதான் எம்பத்தி வருது. ஒரு இடத்துல இருந்து நம்ம பார்த்துக்கணும். லிசனிங், அப்சர்வேஷன் ரெண்டும் ஒரு இடத்துல நடக்கும். அடுத்து விஷுவலைஸ். இது இப்ப இன் கேஸ் நான் இப்படி பேசுறேன்னா இந்த வார்த்தை எனக்கு வருது, தொண்டைக்குள்ள வந்துருச்சு, இந்த வார்த்தை வந்துருச்சு, இது கேஸ் நான் பிரயோகிச்சிட்டேன்னா சொல்லிட்டேன்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறத சின்ன விஷுவலைஸ் பண்ணி பாருங்க, ரைட்? எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா எக்ஸிபிட் வித் பேஷன்ஸ். எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ், காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? காலம் பாத்தீங்கன்னா நிறைய அது ஒரு மாமருந்து. காலம் ஒரு மாமருந்து. நீங்க உடனே சொல்ல கிடையாது, எல்லாத்துக்கும் கொஞ்சம் தள்ளி போடலாம். ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா தள்ளி போடலாம். ஏதோ ஒரு ரொம்ப எமோஷனலா இருக்கிற டைம்ல நீங்க எதுவுமே எக்ஸிபிட் பண்ண தேவையில்லை. அந்த நேரத்துல என்ன அக்செப்ட் பண்ண ஆரம்பிங்க, ரைட்? சோ லிசன், அப்சர்வ் பண்ணுங்க, விஷுவலைஸ் பண்ணுங்க, what will happen பண்ணுங்க, then you exhibit. அந்த இடத்துல என்ன பண்ணணும் பண்ணுங்க. That is love. When you love it, what love your words, love the respect the other person. Respect in the sense அங்க love வருது, right?
ஸோ வித் திஸ் இந்த சின்ன அக்ரோடியத்திலோட இந்த வார்த்தைகள் நம்ம பிரயோகிக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப வலிமை அப்படிங்கறது வந்து கொஞ்சம் அப்படியே உணர்வு பார்க்கிறேன். இதுக்கு மேல நம்ம பேசுற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் யோசிச்சு வச்சுக்கலாம். நான் அடிபட்டு இருக்கேன் பர்சனலா, நிறைய விஷயங்கள்ல நான் இழந்திருக்கிறேன். நிறைய எமோஷனலா சில டைம் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஆத்திரத்துல பேசி நிறைய வார்த்தையை விட்டுட்டு அப்ப அதுக்கப்புறம் நிறைய இழப்புகளை செஞ்சிருக்கேன். இப்போ ரியலைஸ் பண்ணும்போது தான் அதெல்லாம் எவ்வளவு பெரிய பாதிப்புன்னு தெரியுது. உறவுகள் இழந்திருக்கிறேன். மற்றவர்களுடைய மனசை கெடுக்கிறதுக்கோ துன்புறுத்துறதுக்கோ அது யாரா இருந்தாலும் எனக்கு வந்து உரிமை கிடையாது. ஒரு தனி மனித உரிமை கிடையாது. ஒவ்வொருத்துக்கும் அவங்க தனித்தனி உலகத்துல அவங்க இருக்கிறாங்க. என்னோட குழந்தையா இருக்கட்டும், வைஃபா இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டும், அது அவங்களுக்கும் தனி உலகம். அதுல வந்து நான் என்ட்ராவது அவங்களோட அந்த ஃப்ரீடத்துல என்ட்றதுக்கு வழி எனக்கு வந்து உரிமையே கிடையாது. ரைட்? ஆனா அவங்க வந்து அவங்கள பிரைஸ் பண்றதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ரைட்? சோ லவ் ஹவ் யூ ஸ்பீக், வாட் யூ ஸ்பீக், திங்க் பண்ணி பாருங்க. எந்த அளவுக்கு எந்த இடத்துல நீங்க ஃப்ரேம் பண்ணி பாருங்க. டெஃபினட்டா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோர்ஸ் டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஐ ஸ்டார்டட் இம்ப்ளிமெண்டிங். அப்ப பார்க்கும்போதுன்னா அந்த அவேர்னஸ் வருது. அந்த அவேர்னஸ் தான் முக்கியமா இப்ப தேவையான விஷயம். அதுதான் அவேர்னஸ். எனக்கு வந்து பேசும்போது ஓகே கொஞ்சம் யோசிச்சு பேசலாமே, ஓகே கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுக்கலாம், ஃபியூ மினிட்ஸ் எடுத்துக்கலாம், கொஞ்சம் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணலாமே, கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணலாமே அப்படின்னு வருது. ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து இட் கம்ஸ் அவுட். இட் அலர்ட்ஸ் மீ ஏய் வெயிட் டோன்ட் ஸ்பீக், வெயிட் பிஃபோர் யூ ஸ்பீக், திங்க் அப்படின்னு சொல்லி வருது. ரைட்? அடுத்த அந்த அதர் எண்ட்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா வேற எந்த சிச்சுவேஷனும் சொல்ல முடியாது. ஒரு எமோஷனல் மூட்ல இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அவங்க வந்து எமோஷனலா பேசலாம். அதுக்கு நான் வந்து போட்டி போட்டுட்டு நானும் ரியாக்ட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா எங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்காது. ரைட்? ஸோ இதுதான் ஐ வாண்ட் டு ஷேர் வித் ஆல் ஆஃப் யூ. ஃபைனலா பாத்தீங்கன்னா, அன்புதான் உன் பலவீனம் என்றால் நீதான் உலகின் மிகச்சிறந்த பலசாலி. அன்புதான் உன் பலவீனம் என்றால் உலகின் மிகச்சிறந்த பலசாலி நீதான். Right? With this, I conclude my session. Thank you so much for your patience listening. உங்களுடைய questions-ஓ இல்லது ஏதாவது interact பண்ணணும், உங்களுக்கு difference of opinion இருந்தா கூட definitely you can share now, right now. We can have another 5 minutes if time permits. Thanks a lot. Thank you, JC Vellore Dynamic, for this wonderful opportunity to meet all of you after a long time. Thank you so much. Over to the admin. Dynamic. Thank you, sir. It was really a wonderful session. I think we will learn how to speak after this. Sir, floor is open for discussion. If anyone has doubt, you can raise hand. We will unmute you. Screen sharing is stop pandren. Yes. சார் யாராச்சும் ஃபீட்பேக் சொல்றதுனாலும் இல்ல ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பா கேட்கலாம் சார் கிட்ட. சீனிவாசன் சார் பேசலாம் சார். ஹலோ. எஸ் சார், எஸ் சார், இட் இஸ் ஆடிபிள் சார். லவ் யூ ஏஞ்சல் சார். வேற எதுவுமே இல்ல. Good evening NTS. ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரி ப்ரோகிராம், எக்ஸலென்ட் பிரசன்டேஷன். லவ் யூ ஏஞ்சல் சார். Thanks a lot, sir. Thank you so much. Nice to see you after a long time, sir. சார் குட் ஈவினிங் சார். எக்ஸலன்ட் சார், சூப்பரா இருந்தது. எப்படி அன்பை வெளிப்படுத்தணும். ஜெசி சுந்தர், வெல்லூர் டைனமிக். யா சுந்தர் சார் சொல்லுங்க. எக்ஸலண்டான ஒரு பிரசன்டேஷன் சார். கேக்குது சார். எப்படி அன்பை வெளிப்படுத்தணும், எந்த இடத்துல நீங்க கோபமா இருக்கணும், எங்க சந்தோஷமா இருக்கணும்னு அழகா எடுத்து சொன்னீங்க சார். உண்மையிலே லவ் சார். ஏஞ்சல் சார் மேல என்டிஎஸ் சார் சொன்ன மாதிரி எப்ப வந்தாலும் ஏஞ்சல் சார் ஒரு லவ்வோட வந்திருக்கீங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்தாலும் தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ பிரசிடென்ட். Thanks a lot. Thank you sir. Sir, பாலா சார் நீங்க பேசலாம் சார். Sir, good evening. Sir, good evening sir. Thank you president. Thank you for the opportunity. Sir, ஏஞ்சல் சார் ரொம்ப அழகா சொன்னீங்க. அன்பு மூலமா எப்படி நம்மளுடைய அறிவையும் ஆற்றலையும் இம்ப்ரூவ் பண்றதுன்றது அழகா சூப்பரா சொன்னீங்க. ஸோ அந்த அவேர்னஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது சார். எவ்வளவுதான் நம்ம கத்துக்கிட்டாலும் அந்த சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து நம்ம
ஆல்வே வி ஷுட் பி அவேர்னஸ். அந்த அவேர்னஸ் வந்து நீங்க சொன்ன விதம் ரொம்ப அருமையா இருந்தது. ஸோ எங்களுக்குள்ளே ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணது. ஸோ சேஞ்ச் பிகின்ஸ் வித் மீன்ற ஒரு அந்த கோட்டோட கனெக்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருந்தது சார். தேங்க்யூ சார். லவ் யூ ஏஞ்சல் சார். தேங்க்யூ. ஸ்டார்ட் இம்ப்ளிமெண்டிங் சார். கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்க. Definitely a lot of change. Thank you sir. Thank you so much. Thank you for the wonderful session. Thank you Velu Dynamic for continuous racking training session. Thanks a lot. Thanks for the opportunity. Thank you Bala sir for joining us every day. Sir, வேற ஏதாச்சும் feedback சொல்லணும்னா சொல்லலாம் sir. I think we have another 5 minutes to wind up. Sir, this is Secretary Karthik. As President is not here, I would like to recognize national trainers, zone trainers, and zone governing officers and LOM officers for their wonderful presence to our program. Sir, I have a doubt on the cake, sir. Doubt or feedback? Sir, Natarajan sir, you solla paakringa? Yes, Secretary. Angel sir, kalakitaru, love it. It's very lovable. Really great. அதாவது நான் வந்து வேற சார் லிட்ரேச்சர்ல ஒரு விஷயம் படிச்சிருக்கேன் சார். அது என்ன அப்படின்னாக்கா, if you love what you do, really you need not to put much effort on it. You will get success. The success story is really you have to love it. அதனால நம்ம என்ன விஷயம் பண்றோம்னாலும் அதை லவ் பண்ணோம் அப்படின்னாக்கா it won't be tedious for us. ஜெயிச்சுட்டே போயிட்டு இருக்கலாம். ரொம்ப அருமையான சப்ஜெக்ட், ரொம்ப எக்ஸலன்ட் பிரசன்டேஷன், ரியலி சூப்பர் சார். ஐயோ கிரேட். ஓகே, thank you a lot. Thank you so much. I am Nataraj from JCI Madurai Central Zone 18. Madurai Central. ஜெசி பிரதாப் சார் கேட்டத சொல்லுங்க. உங்க zone president. Okay, fine. Yeah, okay. என்னோட சாப்டர் தான். எனக்கு அப்புறம் நான் 2000 president. Okay. சொல்றேன். I will tell about you. Really great. நல்லா இருந்தது. வெள்ளூர் டைனமிக்குக்கும் ஹேட்ஸ் ஆஃப். ரியலி ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர்வா. Thank you Secretary. President கேட்டதா சொல்லுங்க. Thank you. Thank you sir. Thank you so much for your valuable feedback. Sir, வேற ஏதாச்சும் பேசுனாங்களா? வேற ஏதாச்சும் இருக்கீங்களா feedback சொல்றதுக்கு? Okay. So I think I will give my feedback and then vote of thanks and then we'll wind up the session. Sir, love வார்த்தையோட டெஃபினிஷனே மாத்திட்டீங்க சார். நான் உள்ள வரப்போ இது வந்து ஃபேமிலிக்கான செஷனா இருக்கும், ஃபேமிலி பில்டிங் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும்னு பார்த்தேன். பட் இது கம்ப்ளீட்டா ஒரு இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட்கான செஷனா இருந்தது. ரொம்ப சின்ன சின்ன விஷயத்த அவ்வளவு மைனூட்டா சொன்னீங்க. நம்ம ஒரு வார்த்தைகளை எப்படி பயன்படுத்தணும், நீங்க ஸ்மைல் பண்ண உடனே நீங்க கடத்தறகாதீங்கன்னு சொல்லிட்டீங்க. ஸோ அதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான் சார். அதெல்லாம் மைனூட்டா நம்ம இதெல்லாம் அப்சர்வ் பண்ணோம்னா ஐ திங்க் we can go from this to that அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு growth நம்ம காட்டணும். Thank you so much sir for accepting our invitation. Thanks part of this JCI Velu Dynamic Marathon training program. I would like to thank all the participants who spend this valuable 1 hour with us every day. I would like to have you like till we reach 100 day. Thank you so much. Thank you sir for accepting our offer. Thank you so much. Thanks a lot. Thank you. Sir, as the president is not here, I would like to wind up the session with all your permissions. Thank you. Okay. Thank you very much. Thank you all. Thank you friends. Have a great evening.